Hello student, welcome to UC Success Academy. இன்றைக்கு trigonometry chapter 2 complex number the color pencil chapterல 2.7ல இருக்கிற problems எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க students. Alright, in polar form of the following complex numbers. கீழ்காணும் கலப்பெண்களின் துருவ வடிவினை காண்க. So தமிழ்ல இருக்கிற question துருவ வடிவம் அப்படின்றாங்க. So இப்போ இப்படி கொடுத்திருக்காங்க துருவ வடிவம் என்னன்னா r into cos theta plus I sin theta. இதான் ஜெனரலா போலார் ஃபார்ம் அல்லது துருவ வடிவம் சொல்றேன். So இந்த r அப்படின்றது என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் plus imaginary part ஸ்கொயர். இந்த இதுல இருக்கிற theta வேல்யூ ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? tan inverse of imaginary term divided by real term. ஓகே, இதான் வந்துட்டு இது ஃபைண்ட் அவுட் பண்ண போகுது. ஸோ இப்போ இதுல ரியல் டேர்ம் 2 இமேஜினரி டேர்ம் 2. இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஆர் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஆர் கால்குலேட் பண்ணா என்ன ஆகுது? ரியல் டேர்ம் ஸ்கொயர் பிளஸ் 2 2 3 the whole square. So then வந்து 4 plus 4 into 3. So equal to 12 plus 4 வந்து root 16 வந்து which is equal to 4. Next theta is equal to tan inverse of 2 root 3 divided by 2. So tan வந்து 60 degree தான் root 3 வரும். So which is equal to pi by 3. 60 degree pi by 3 என்றோம். இப்போ வந்து இது வந்து first quadrant அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணோம்னா நம்ம கொடுத்திருக்கிற பாயிண்ட் ரெண்டு +2 சரியா 2 and then plus root 2 root 3. So இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் x உம் y உம் இது பாசிட்டிவாவே இருக்கும். ஓகேவா? அதனால அது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்றதுனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற ஆங்கிள் ஜெனரலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ஆல்பான்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா x நெகட்டிவா இருக்கும், y பாசிட்டிவா இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல x உம் நெகட்டிவ் y உம் பாசிட்டிவ் பார்க்கணும். இந்த மாதிரி இந்த பாயிண்ட் பிளாட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இங்க வந்து x பாசிட்டிவ் y நெகட்டிவா இருக்கு. ஓகேவா? சரி, x பாசிட்டிவ் y நெகட்டிவா இருக்கு. இதான் இந்த ஜெனரலா பாயிண்ட் பிளாட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் மைனஸ் ஆல்பான்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருக்கிற ஆங்கிள் என்னது? பை மைனஸ் ஆல்பான்னு சொல்லுவோம். இதுல ஆல்பா மைனஸ் பைன்னு சொல்லுவோம். ஸோ பாயிண்ட் வந்து எந்த குவாட்ரண்ட்ல பிளாட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் நீங்க எழுத தேவையில்லை, ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக. இது எல்லாமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த ஃபார்ம்ல எழுதுறதா இந்த போலார் ஃபார்ம். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ தீட்டா வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னால தீட்டாவை நம்ம டைரக்டாவே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ தீட்டா வந்து இது தீட்டாவே எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிற இடமா அப்படியே தான் எழுதுறோம். ஹென்ஸ் 2 plus I 2 root 3 equal to அதோடைய போலார் ஃபார்ம் எழுது r into cos theta ஓட வேல்யூ என்னது? pi by 3 plus I sin pi by 3. So இதுதான் வந்து ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन அதே மாதிரி செகண்ட் ஒன் லெட்டர் பாருங்க. பாயிண்ட் கொடுத்திருக்காங்க, நம்மளுக்கு போலார் ஃபார்மா கன்வெர்ட் பண்ண சொல்லிருக்காங்க. துருவ வடிவம்னா r ஓட வேல்யூ theta ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதான் போலார் ஃபார்ம் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். So இப்போ r is equal to already சொன்ன மாதிரி real part square plus imaginary part square எடுத்தனா 9 plus 3 equal to 12 வருது equal to 4 into 3 எடுக்கும்போது 4 வந்து வெளியில வரும்போது 2 root 3 வந்துருது. நெக்ஸ்ட் alpha. So அந்த ஆர்குமெண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது tan inverse of imaginary term divided by real term எடுக்கிறோம். So அப்படி கால்குலேட் பண்ணும்போது இந்த 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? root 3 into root 3 போட்டு கேன்சல் பண்ணும்போது 1 by root 3 வந்து tan வந்து 1 by root 3 எந்த தீட்டால வரும்? 30 டிகிரில வரும். சோ அப்ப ஆல்பாவோட வேல்யூ 5 by 6 ன்னு இருக்கு. கொடுத்திருக்க பாயிண்ட் வந்து x பாசிட்டிவாவும் y நெகட்டிவாவும் இருக்கு. அப்ப x பாசிட்டிவ் y நெகட்டிவ் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல தான் அந்த பாயிண்ட் பிளாட் ஆகும். சோ அதுல இருக்கிற ஆங்கிள் வந்து என்ன வருது? ஜெனரலா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? மைனஸ் ஆல்பான்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப ஹென்ஸ் theta is equal to minus alpha. இங்க ஆல்பாவோட வேல்யூ 5 by 6 ன்னு வருது. சோ மைனஸ் 5 by 6. இப்போ இந்த r ஓட வேல்யூவையும் தீட்டாவோட வேல்யூவை இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிட்டோம்னா அதுதான் வந்து ரெண்டு போலார் ஃபார்ம் ஆஃப் given காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதே மாதிரி தேர்ட் ரோமன் லெட்டர்ல பாருங்க, பார்த்தோன்னே பாயிண்ட் எந்த குவாட்ரண்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுமே நெகட்டிவ், எக்ஸும் ஒய்யும் நெகட்டிவா இருக்குன்னா அது தேர்ட் குவாட்ரண்ட். அதே மாதிரி ஆரோட வேல்யூ கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஆல்பாவோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது 145 டிகிரி வருது. தேர்ட் குவாட்ரண்ட்
எப்படி எழுதுவாங்க alpha minus pi ன்னு எழுதுவோம் alpha வந்து pi by 4 pi by 4 minus pi becomes minus 3 pi by 4 so இதுதான் அப்ப வந்து நீங்க இதுல எழுதிக்கோங்க theta is equal to alpha minus pi அதனால வந்துட்டு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிட்டு நெக்ஸ்ட் நீங்க minus 3 pi by 4 வருதா so minus 2 minus I2 அப்படிங்கற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு r ஓட வேல்யூ theta ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா அதுதான் வந்துட்டு இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல fourth roman क्वेश्चन பாருங்க I minus 1 divided by cos pi by 3 plus I sin pi by 3 so இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது மட்டும் தான் வந்து இந்த போலார் ஃபார்ம்ல இல்ல so first ரியல் டேர்ம் எழுதிட்டு then imaginary term எழுதணும் அத வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் போலார் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்றோம் so first அதுக்கு r ஓட வேல்யூ கால்குலேட் பண்றோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 the whole square plus 1 the whole square becomes root 2 வந்துச்சு next alpha is equal to the tan inverse of imaginary factor 1 real factor so 1 equal to tan inverse of 1 is equal to the pi by 4 னு so இப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னது x negative y positive second quadrant ஓகேவா x negative plus y positive இருக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறத நம்ம எப்படி எழுதலாம் pi minus alpha னு எழுதுவோம் so theta is equal to pi minus alpha ோட வேல்யூ pi by 4 ஓகேவா so இத வந்து சிமுலேட் பண்ணா 4 times of pi minus 1 time of pi become 3 times of pi by 4 னு இருக்கும் இப்போ இத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுறோம் so நியூமரேட்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இந்த நியூமரேட்டர் எப்படி எழுதுறோம் root 2 into cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4 divided by cos pi by 3 plus I sin pi by 3 so இந்த மாதிரி இருக்கும்போது எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல அந்த I என்ற ஃபேக்டர் இருந்ததுனால அதை எலிமினேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் அதோட கான்ஜுகேட்டால மேலேயும் கீழே நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் so கீழே இருக்கிற டேர்ம் cos square theta minus of minus I square வரும்போது plus sin square theta வரும் so அந்த டேர்ம் வந்து 1 ன்னு மாறிடும் மேல இருக்கிற டேர்ம் என்னன்னா cos A cos B next cos A cos B இதே டேர்ம் வரும்போது minus sin A sin B வரும் அது வந்து cos A minus B ஃபார்முலா so cos A க்கு பதிலா இருக்குது 3 pi by 4 minus denominator ஓகேவா இது ஈஸியா இருக்கும் next I term வருது அப்படினு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா this term into that minus இருக்கும் ஓகேவா next this term into that அது மல்டிப்ளை பண்ணும்போது அது வந்து நம்ம வந்து எடுத்தீங்கன்னா காமனா அதே காமனா இருக்கும்போது sin pi minus sin A minus B 2 னால ஃபார்முலா பண்ணிருக்கோம் சோ அப்ப நம்ம டைரக்டா இது எழுதிக்கலாம் ஓகேவா ஆக்சுவலா சிம்பிளிஃபை பண்றது அது மாதிரி சிம்பிளிஃபை பண்ணுவாங்க இதுல ஒரு ரூட் இருக்கு இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன ஆகுது இது 4 ஆல மல்டிப்ளை ஆகுது 3 ஆல மல்டிப்ளை ஆகுது 9 minus 4 வந்து என்ன cos pi by 5 வந்து plus I sin pi by 5 இதுதான் வந்து கொடுத்திருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய போலார் ஃபார்ம் second question find the Cartesian form of the complex number Cartesian form வந்து x plus iy என்ற ஃபார்ம்ல இருக்கும் இப்போ இன்னொரு செகண்ட் வேர்ட்ல எழுதுறேன்னு கொடுத்தாங்க சோ இப்படி இருக்குது போலார் ஃபார்ம் ரெண்டு போலார் ஃபார்ம்ல இருக்கிற term மல்டிப்ளை ஆச்சுனா we can add இந்த மல்டிப்ளிகேஷன்ல என்ன பண்ணலாம் ஆங்கிளை ஆட் பண்ணனும் டிவிஷன்ல இருந்து ஆங்கிளை சப்ட்ராக்ட் பண்ணனும் அது வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு சோ plus pi by 12 plus I sin 6 plus pi by 1 சோ இப்போ இது வந்து எல்சிஎம் என்ன ஆகுது 2 pi by 12 plus pi by 12 cos வந்து next plus I sin 2 pi by 12 plus pi by 12 equal to the cos 3 times of pi by 12 வந்து இத கேன்சல் பண்ணா 4 வந்து plus I sin pi by 3 pi by 12 கேன்சல் பண்ணா 4 வந்து so cos pi by 4 plus I sin pi by 4 இது வந்துட்டு cos pi by 4 ஓட வேல்யூ 1 by root 2 plus I sin pi by 4 also 1 by 4 இதுதான் இந்த
கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். சரியா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்து எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்னன்னா நெகட்டிவ்னு வருது, பட் எங்க இருக்கிற டேர்ம் பாசிட்டிவ் வருது. ஸோ நெகட்டிவ் வந்ததுன்னா என்னது, சைன் மைனஸ் தீட்டாவா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது மைனஸ் தீட்டா வந்தா இது ஆல்சோ மைனஸ் தீட்டா தான். காஸ் ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால அப்ப அது வந்துட்டு என்னது மைனஸ் தீட்டா ஆல்சோ வந்துட்டு என்னது பாசிட்டிவ்ல எழுதியிருப்போம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்முக்கு மாத்திக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், ஸோ இங்க இருக்கிற 1/2 செப்பரேட்டா எடுத்துக்கோங்க. டிவைட் பை cos π/3 plus I sin π/3. இப்போ என்ன பண்றோம், டினாமினேட்டர்ல இருந்தா நம்ம ஆங்கிள்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1/2 காமனா இருக்கு. இப்போ என்ன cos -π/6 -π/3 கீழே இருக்கிற ஆங்கிள் இது plus I sin -π/6 -π/3. ஓகேவா, ஸோ which is equal to 1/2. ஸோ இது எல்சிஎம் எடுத்தா -2 வந்து -3 times of I cos -3 times of π/6 வந்திருக்கும். அதே வந்து plus I sin -3 times of π/6 வந்திருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணா 5/2 வருது. இந்த கேன்சல் பண்ணா என்ன 5/2 வருதா, இல்லை 2 times வருது. நெக்ஸ்ட் 1/2 இது வந்து எனக்கு cos minus theta also plus theta into 5/2 plus I is negative of I sin 5/2. Then another 1/2, the value is 0 minus I. Okay, sin of the value 1 minus I என்பது which is equal to minus I/2. இதான் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ். தேர்ட் கொஸ்டின், இஃப் ஸோ எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் மல்டிபிள் ஆயிருக்கு ஈக்குவல் டு A plus IBன்னு கொடுத்தாச்சு. இப்போ ஷோ தட் this in the multiplication of square term போட்டு real term square plus imaginary term square into அப்படினு சொல்லிட்டு எல்லாத்தோட டேர்மும் வந்து which is equal to a square plus b square. ஸோ ஜெனரலா இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அது வந்து real term square plus imaginary term square எப்போ வரும், மாடுலஸ் போட்டால் தான் வரும். அதனால கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் அப்படியே கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதிக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக மாடல்ஸ் போட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் மாடல்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஸ்கொயர் எடுக்கிறது. லெஃப்ட் சைடில் ஸ்கொயர் எடுத்தோம்னா ரைட் சைடில் வந்து மாதிரி எடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ இந்த டேர்மை டைரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணுறது, ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அதே மாதிரி ரைட் சைடு வேல்யூ எப்படி எடுத்து ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இதுதான் வந்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்க வெரிஃபை பண்ணிச்சு. இப்போ இதே கொஸ்டினை கொடுத்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இதை பண்ணுங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கும்போது இந்த டேன் இன்வர்ஸ்னு வருது. அப்போ இந்த ஆர்குமெண்ட் எடுத்துருக்காங்கன்னு இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோங்க, இங்கே எப்படி மாடுலஸ் எடுத்தோமோ அதே மாதிரி அங்கே ரெண்டு பக்கமும் ஆர்குமெண்ட் எடுக்கணும். ஸோ கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் எடுக்கும்போது ஆர்குமெண்டா ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு ஆர்குமெண்ட் எடுக்கும்போது அதை இந்த அடிஷனில் வரும். அடிஷன்
சம்மேஷன் அப்படின்றது வருதுன்றதுனால அதை வச்சு அது திங்க் பண்ணி எழுதிங்க. argument of xn plus in is equal to argument of a plus n. So there are argument of tan inverse of. So tan inverse of imaginary term by real term plus tan inverse of imaginary term by real term. So இப்போ இத சம்மேஷன் வந்துட்டு என்ன இது எல்லாமே டேர்ம் ஆட் ஆகி தான் வருதுனால சம்மேஷன் போட்டு காமன் சம்மேஷன் எடுக்கணும். இதுல 1 2 3 ன்னு அப்படியே ரெண்டு வருது. ஸோ r is equal to 1 to n வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ இந்த tan inverse of y வந்து r x r எடுத்துட்டோம்னா ஸோ இது வந்து இந்த tan inverse of v by a plus k into pi எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஸோ வந்து இந்த வேல்யூ வந்து இருக்குது ரொட்டீன் ஆஃப் இப்போ இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ அகைன் வந்து இருக்குது இந்த இடத்துல இருக்கிற வேல்யூ அகைன் ஒரு சர்க்கிள் முடிஞ்ச உடனே இந்த தீட்டாலே வரும் அகைன் அப்படி வந்து ஒவ்வொரு சைக்கிளையும் சேம் வேல்யூ வரும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த இடத்துல வந்து இருக்குது கே பை அந்த ஆர்டினோட வேல்யூ வந்து எப்படி கே பைக்கு வந்து ஆட் ஆகும்போது அந்த வேல்யூ will be சேம் அப்படின்றதுனால அதை ரெப்ரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஹென்ஸ் வெரிஃபைடு. Fourth question, if 1 plus z by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta, show that z is equal to tan theta. So இப்போ இதே क्वेश्चन தமிழ்ல வந்துட்டு இந்த டேர்ம் கொடுத்து எனில் இது என்ன தருங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எடுத்து எழுதணும். ஜென்ரலா இந்த போலார் ஃபார்மை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்லயே எழுதலாம். ஓகேவா? சோ இப்படி இருக்குன்னா இந்த தீட்டா என்ன இருக்கும் அது அப்ப e பவர் i இங்க என்ன இருக்கு 2 தீட்டான்னு இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம் cos theta plus i sin theta வந்தா e பவர் i தீட்டான்னு வந்திருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். சோ இப்போ எழுதிட்டு ஏன்னா நமக்கு வந்து z is equal to தான் கேட்டிருக்காங்க. சோ என்ன பண்றீங்க இந்த டேர்ம் அந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 plus z equal to e power I 2 theta 1 minus z இருக்கு. ஸோ இதை வந்துட்டு உள்ள மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 1 plus z is equal to e power I 2 theta minus z into e power I 2 theta இருக்கு. இப்போ z இருக்கிற டேர்ம்ல ஒரே சைடா எடுத்துட்டு இந்த டேர்ம் அங்க எடுத்துட்டு போயிட்டோம்னா z minus z plus z of e power I 2 theta is equal to e power I 2 theta minus 1 இந்த ஒன்று அங்கே வரும்போது மைனஸ் 1 மாறிட்டு ஸோ இதில் காமன் வெளியில் எடுத்துலாம் 1 plus e power I 2 theta is equal to e power I 2 theta minus 1. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நமக்கு z is equal to தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். அதனால z is equal to அப்படிங்கிறது இப்போ இந்த இது எப்படி வருது I 2 theta minus 1 divided by e power I 2 theta plus 1 இருக்கு. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இது 2 டைம்ஸ் ஆஃப் தீட்டான்னு இருக்கு. அப்ப என்ன மீனிங் e பவர் I theta into e பவர் I thetaன்னு இருக்கும். இந்த ரெண்டை ஆட் பண்ணி தான் என்ன ஆகுது பவர்ஸ் ஆட் பண்ணி தான் 2 தீட்டான்னு இருந்திருக்கு. டிவைட் பை இதுவும் அதே மாதிரி இருக்கு I theta into e பவர் I thetaன்னு இருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் நியூமரேட்டர்ல இருந்து ஒரு e பவர் I thetaவை காமனா வெளியில எடுத்தனா e பவர் I theta minus 1 divided by அதே மாதிரி e பவர் I theta I theta இருக்கும். டிவிஷன்ல I theta இருக்குமா? So e power I theta plus 1 by e power I theta. equal to இது கேன்சல் ஆகிருக்கும். So இது வந்து என்ன இருக்கு e power I theta minus e power minus I theta. டினாமினேட்டர்ல வந்து இந்த மாதிரி கேட்கலாம். e power I theta plus e power minus I theta. So ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த இதுக்கு முன்னால ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னா e power I theta minus e power minus I theta divided by 2 is equal to I sin theta. ஓகேவா? அதே மாதிரி e power I theta plus
e power minus sin theta divided by 2ன்றது cos thetaக்கு ஈக்குவலா இருக்கும். இது ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா படி பார்த்தோன்னா இங்க என்னது டிவைடட் பை 2 இல்ல, அப்ப இந்த 2 இந்த பக்கம் மல்டிபிள் ஆச்சுன்னா i sin 2 theta மாறும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறுது? i 2 times of sin theta divided by 2 times of cos theta. ஓகேவா? ஸோ இதுல இருக்க 2 கேன்சல் ஆயிடுது. ஸோ i sin theta by cos theta which is equal to tan theta. Hence verified. Okay. Then z is equal to I tan theta which is hence verified. Then if cos alpha plus cos beta plus cos gamma is equal to sin alpha plus sin beta sin gamma is equal to 0. Show that. The question comment எப்படி கொடுத்திருப்பாங்க? this கொடுத்து எனில் இது என்ன நிறுவுக அல்லது அது என்ன நிறுவுகன்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்பா பீட்டா காமான்ற 3 ஆங்கிள் இருக்கு. அதுக்கப்புறம் நிறுவுகாக என்ன வருது? 3 ஆல்பா வருது, 3 பீட்டா வருது, 3 காமா வருது, 3 டைம்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா காஸ் ஆல்பா டிமார்கி தியரம் படி கியூப்ன்ற டேர்ம் இந்த இடத்துல மல்டிபிள் ஆகி காஸ் 3 ஆல்பான்னு வந்திருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ நமக்கு இந்த அதாவது 3 டைம்ஸ் ஆஃப் இன்வால்வ் ஆகிற ஒரு ஃபார்முலா தெரியும். ஸோ அது வந்து என்னன்னா a plus b plus c the whole cube is equal to a cube plus b cube plus c cube minus 3 times of a b c. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நமக்கு ஏக்கு பதிலாக என்ன டேர்ம் எடுக்கணும், பிக்கு பதிலாக என்ன டேர்ம் எடுக்கணும், சிக்கு பதிலாக என்ன டேர்ம் எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். a equal to in terms of cos and sin இருக்கிற ஆல்பா ஆங்கிள் உள்ள இதை எடுத்துக்கலாம். பிளஸ் பேசிக்கான போலார் ஃபார்ம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பின்றது என்னது? காஸ் பீட்டா ஸோ அட் ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு காஸ் காமா பிளஸ் ஐ சைன் காமா. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா a பிளஸ் இந்த ஃபார்முலா படி நம்ம எடுத்தோம்னா இதில் என்னது? காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா plus cos alpha plus I sin beta plus cos alpha cos gamma plus I sin gamma. The whole cube is equal to formula படி அப்படியே அப்ளை பண்ணணும். ஸோ அப்படி அப்ளை பண்ணா ஸோ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் cos alpha plus I sin beta alpha the whole cube plus cos beta plus I sin beta the whole cube plus cos gamma plus I sin gamma the whole cube வந்துட்டு என்ன? minus 3 times of இந்த 3 டேர்மை நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எழுதிடணும். cos alpha plus I sin alpha so cos beta plus I sin beta. Next cos gamma plus I sin gamma. So this is so ரெண்டுக்குமே சேம் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க cos alpha plus cos beta plus cos gamma. இதை நம்ம வந்துட்டு ரியல் டேர்ம்ஸை ஸ்பிளிட் பண்ணாம இமேஜினரி டேர்மை ஸ்பிளிட் பண்ணாம என்ன ஆயிடுது? இந்த டோட்டல் டேர்ம் எப்படி 0ன்னு மாறிடுது. ஓகேவா? அப்ப இந்த டேர்ம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து டிமார்கி தியரம் படி என்னாகும்? இந்த 3 வந்து உள்ள மல்டிபிள் ஆகிடும். ஸோ cos 3 alpha பிளஸ் ஸோ இதுல இருக்கிற இது எல்லாமே அடிஷன் தான். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்றோம்னா ரியல் டேர்ம் எல்லாமே அதே மாதிரி எழுதிட்டு பிளஸ் I sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma. இது வந்து இமேஜினரி டேர்ம். ஸோ இந்த டேர்ம் எழுதி இந்த பக்கம் வந்ததுன்னா அது என்ன ஆயிடுது? ஈக்குவல் டு வந்துடுது. ஸோ இதை மல்டிபிள் பண்ணனா ஆங்கிள்ஸ் எல்லாமே ஆட் ஆகும். அப்போ அது வந்துட்டு என்ன ஆகுதுன்னா minus 3 times of cos alpha plus beta plus gamma minus I sin alpha plus beta plus gamma. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டேர்ம் அந்த பக்கம் எடுத்துருந்தா அது 3 times வரும். 3 alpha 3 ABC தானே? ஸோ அது வரும்போது
இந்த டைம் நம்ம வந்துட்டு டைரக்டா ஈக்குவல் பண்ணும்போது ரியல் டேர்ம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு திஸ் டேர்ம், அதே மாதிரி இமேஜினரி டேர்ம் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படின்னு ஈக்குவல் பண்ணும்போது டைரக்டா நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஈக்குவேட்டிங் இப்போ என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு 0 இருக்குன்றதுனால இந்த டேர்ம் இந்த பக்கம் எழுதும் போது இந்த டேர்ம் இங்க வந்துடும். நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் ரியல் டேர்ம்ஸ். ஈக்குவேட்டிங் ரியல் டேர்ம்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் மேல கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் படி வந்துருக்கு. 3 times of cos alpha plus beta plus. ஸோ அதே ஈக்குவேட்டிங் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒருவேளை கொஸ்டின்ல இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரலா I sin θ தான் வரும். அதனால நம்ம வந்துட்டு ஈக்குவேட்டிங் இமேஜினரி டேர்ம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணணும் ஈக்குவேட்டிங் இமேஜினரி டேர்ம். இந்த லைனுக்கு அப்புறம் ஈக்குவேட்டிங் இமேஜினரி டேர்ம் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் வந்து sin alpha. ஸோ இங்க இருக்குல்ல this equal to that term வந்துருக்கு. ஏன்னா ஆல்ரெடி இந்த பக்கம் வரும்போது அது பாசிட்டிவ்ல இருந்திருக்கும். sin 3 alpha plus sin 3 theta plus sin 3 gamma is equal to 3 times of sin alpha plus beta plus gamma. ஏன்னா இது வந்துட்டு I factor in the tablet. ஏன்னா இமேஜினரி டேர்ம்ஸ் தான் கேட்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர்ல கொஸ்டின் எப்படி இருக்குன்னா இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து ஒன்று இது கேட்கலாம், அல்லது இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்து இது கேட்கலாம். இது கேட்டாலும் சரி அது கேட்டாலும் சரி இந்த ஸ்டெப்பும் காமன் ரெண்டுக்குமே எழுதிட்டு நெக்ஸ்ட் காஸ்ட்ல கேட்டிருந்தாலும் அந்த ரியல் டேர்மை ஈக்குவல் பண்ணலாம். சைன்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா இமேஜினரி டேர்மை ஈக்குவல் பண்ணி மேக்ஸ் எடுத்துக்கலாம். 6th கொஸ்டின் பாருங்க. If z is equal to x plus iy and argument of z minus I by z plus 2 equal to pi by 4 show that அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இது மற்றும் இது அப்படின்னு கொடுத்து எண்ணில் இது நிறுவுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இதில் இருக்கிற டேர்ம் தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இசைப்பட்ட வேல்யூ வச்சுருக்காங்கல்ல அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணலாம். ஸோ z minus I by z plus 2 is equal to இந்த x plus I y minus I spread by x plus I y plus 2 equal to இந்த x plus I common for 1 minus 1 plus x plus 2 into okay. இப்போ என்ன பண்ணுறோம் ஆர்குமெண்ட் எடுக்கிறோம். ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு z minus I by z plus is equal to the argument of x plus I y minus 2 divided by x plus 2 plus I. ஜெனரலா இது டினாமினேட்டர்ல எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா ஆர்குமெண்ட் அப்ளை பண்ணா என்ன ஆகும் மைனஸ் வரும். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் நியூமரேட்டர் டேர்ம்ஸ் மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்னா என்னது tan inverse. இப்போ tan inverse அப்ளை பண்ணுறோம். ஸோ tan inverse ஆஃப் imaginary term by real term minus tan inverse ஆஃப் imaginary term by real term. இப்போ என்ன எக்ஸ்பிரஷன் tan inverse ஆஃப் ஒன் term minus tan inverse ஆஃப். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு tan inverse ஆஃப் A minus tan inverse ஆஃப் B. tan inverse வெளியில வந்துடும் a minus b divided by 1 plus b. இந்த ஃபார்முலா. ஸோ அப்படியே நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். tan inverse வெளியில வந்துருக்கு. ஸோ ஏக்கு பதிலாக y minus 1 by x இருக்குது minus y by x plus 3 divided by 1 plus y minus 1 by x into y by x plus 3. So, என்ன பண்ணுறோம் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் which is equal to என்ன கொடுத்துருக்காங்க 5 by 4. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க ஆர்குமெண்ட் தான் tan inverse வந்து
ஸோ இந்த tan அந்த பக்கம் போகும்போது tan 5/4 becomes இந்த 1 மாறிடும். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த டேர்ம் இதால் மல்டிப்ளை ஆகுது. அப்புறம் இந்த x plus 2 into 1 minus 1 minus x1. ஏன்னா இங்க இருக்கிற டினாமினேட்டர் நியூமரேட்டர் இந்த இடத்துல கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே x into x plus 2 1 இருக்குன்றதுனால x எடுக்கணும் plus y into y minus 2 equal to இந்த tan இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த tan inverse இந்த பக்கம் வந்ததுன்னா tan of 5/4 வந்து which is equal to 1 ன்னு வந்திருக்கும். ஸோ 1ன்றதுனால இந்த டோட்டல் டேர்ம் இந்த இடத்துல மல்டிபிள் ஆகுது. இப்போ வந்து மல்டிபிள் பண்ண என்னது xy minus x plus 2y minus 2 minus xy. So plus xy minus xy cancel ஆகிட்டு இங்கே 1 இருக்கும். tan 5/4 ஓட வேல்யூ 1. ஸோ இந்த டோட்டல் எக்ஸ்பிரஷன் இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணி வச்சிருந்தா இது என்னது x squared plus 2x plus y squared minus 4. இப்போ என்ன பண்றோம் எல்லாத்தையும் இந்த பக்கம் ஏன்னா ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல அப்ப எல்லாத்தையும் ஒரே சைடா நம்ம எடுத்துட்டு வந்துடணும். minus x plus 2y minus 2 minus x squared minus 2x minus y squared plus is equal to 0. இப்போ என்ன ஆகுது ஸோ இந்த மேக்ஸிமம் பவர் வந்து இங்கே எடுத்துக்கோங்க. x வந்து minus 3 times of x next minus plus 2 3 times of y வந்து எடுத்துக்கோங்க. Next minus 2 is equal to 0. ஓகேவா இப்போ என்ன பண்றோம் இந்த டோட்டல் ஈக்குவேஷனை மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா கொடுத்த ஈக்குவேஷன் ஹென்ஸ் வெரிஃபைட்ல போட்டுட வேண்டியதான். என்ன ஸ்டூடெண்ட் புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.